தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்போ கட்சி கொள்கையும் கட்சியோடைய கொடியும் அறிவிச்சாரோ, இப்போ ஒரு சில யூடியூபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுசா ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, தமிழரே கிடையாது, இத்தனை வருஷம் நடிச்சாரு, அப்பெல்லாம் தமிழர்னு தெரியல, அரசியலுக்கு வரும்போது தான் தமிழரா தெரியுதா உங்களுக்கு? நான் தெரியாம தான் கேக்குறேன். ம் நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மாதிரி தப்பான யூடியூபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, உங்க ஆபீஸ்க்கு வெளியில இவ்விடத்தில் வாயை விற்கப்படும் அப்படின்ட்டு போர்டு ஒண்ணு போட்டுக்கோங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். நீங்க அதுக்கு தான் லாக்கி. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா தப்பான யூடியூபர்கள். இந்த மாதிரி பேசி பேசி தான் விஜயகாந்த் சாரை நம்ம இழந்துட்டு நிக்கிறோம். விஜய் சாரும் இழக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவரோட ரசிகர்கள் விட மாட்டாங்க. அன்னைக்கு அவர் எதிர்பார்த்த கூட்டத்தை விட மாநாட்டுல அவ்வளோ ஒரு கூட்டம். அவரே அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாரு. அன்னைக்கு நானும் அந்த மாநாட்டில் இருந்தேன். அதனால தளபதியை ஒழிச்சு கட்டணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. விஜய் சார் என்னைக்கும் யாராலையும் ஒழிச்சு கட்ட முடியாது.